ஸ்டாலினுக்கு தூதுவிட்ட ராகுல், நம்பிக்கை துரோகம் செய்த காங்கிரஸ். ஸ்டாலின் பச்சை கொடி காட்டுவாரா? திமுக ஆட்சி அம்போன்னு நடு ஆற்றுல அம்போன்னு போகிற சூழலில் கட்டுமரம் கைக்கு கிடைச்சது போல் சைடு கேப்பில் ஸ்டாலினுக்கு கெடா விட்டுறாப்புல நம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல். அப்படி கூட்டணிக்கு தன் பதிலால் கூவி அழைத்ததையும் என்ன கெடா விட்டினாப்புல என்பதையும் நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். ராகா இளைஞர் தலைவர் பப்பு என்ற பாச பெயருக்கெல்லாம் சொந்தக்காரர் நம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமாகிய ராகுல் காந்திக்கு தீய சக்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து மடல் செய்தி வெளியிட்டு ராகுலை கூட்டணி பக்கம் திருப்பியிருக்கிறார். இதற்கோ தன் மனமார்ந்த பொற்கரங்களாலும் தன் பொன் எழுத்துக்களாலும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி, திமுக அரசியலமைப்பை காக்க இணைந்து போராடுவோம் என்று இந்த எதிரெதிர் கட்சி தலைவர்களும் தமிழகத்தில் விசேஷமில்லாத விருந்திற்கு தங்களுக்குள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இது குறித்து நாடே அறியும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை நாம் சற்று விரிவாக விளக்குகிறேன். எக்ஸ் தளத்தில் தனது முதல் பக்கத்தில் தனது உள்ள தோற்றத்தில் உள்ளதை உளறி கொட்டியிருக்காப்புல. அது என்ன? மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு என் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்தியா எனும் கோட்பாடு நமது அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை காப்பதில் நாம் கொண்டுள்ள கூட்டு உறுதிப்பாடு காலத்திற்கேற்ப கட்சி நாம் தாவினாலும் நாங்கள் எப்போதும் உங்கள் உந்து சக்தியை நாங்கள் என்றும் உதயசூரியனை உதிக்க வைக்க பாடுபடுவோம் என்று தன் கரத்தால் உறுதுணை கொடுத்திருக்காப்புல. அது மட்டுமில்லாமல் அது தொடர்ந்து சூரியன் தினந்தோறும் உதிப்பதற்கு நமக்கு வழிகாட்டும் என்று நம்பிக்கையும் கொடுத்திருக்காப்புல. தமிழகத்தில் தமிழக மக்களின் மனதில் திமுகவின் செயல்பாடு அழிந்து கொண்டிருக்கையில் திடகாத்திரமான நம்பிக்கையை நம் தலைவர் ஸ்டாலினுக்கு ராகுல் அள்ளி கொடுத்திருக்காப்புல. இது நமது ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பதற்கான போராட்டம். வெற்றி பெறும் வரை நாம் இதனை ஒன்றிணைந்து முன்னெடுப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்காப்புல. இதற்கிடையில் காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து வேற ஓடிக்கொண்டிருக்கிறது. பாரதம் முழுவதும் பட்டைய கிளப்பும் கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு எழுந்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு இருந்தே இரு கட்சிகளுக்கு இடையில உரசல்கள் தமிழகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கையில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. மாணிக்கம் தாகூர் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாகவே இதை பேசியிருக்காங்க. ஆனால் திமுக இதை கொஞ்சம் கூட ரசிக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலில் தான் ஆட்சி அமைப்பதன் மூலம் ருசி பார்க்க மட்டுமே பயன்படுத்தி கொண்டனர். காரணம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது முதல்ல அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது கிடையவே கிடையாது. அப்போதைய பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் கூட காங்கிரஸ் இந்த கோரிக்கையை விடாமல் தொங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும். இப்படித்தான் மோதல் போக்குவரத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, தொகுதி பங்கீட்டிலையும் இதன் தொடர்கதை நீடித்திருக்கிறது. திமுக தேர்தலை எதிர்கொண்ட போதே திமுக தனது கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த இடங்களை விட கூடுதலான இடங்களை தான் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல் மாநிலங்களவையில் ஒரு இடத்தையும் கொடுத்திருக்கிறது. தேர்தலுக்கு பின்னர் இன்னொரு இடத்தையும் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் இதெல்லாம் வாங்கி கொண்டு தேர்தல் ரிசல்ட் வந்தவுடன் தாவேகாவுக்கு ஆதரவு தேவை என்பதால் அக்கட்சியுடன் கூட்டணி ஒரே தாவு அப்படியே தாவேக பக்கம் தாவிருச்சு. உப்பு போட்டு திமுக சோத்தை தின்னுபுட்டு நன்றி விசுவாசத்தை அணில் தாவேக கட்டம் காட்டிவிட்டார்கள் இந்த பச்சோந்தி காங்கிரஸ்கள். திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளும் கூட தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது முறைப்படி அதன் தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி பின்னரே வெளியேறினாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் சொல்லாமல் கொள்ளாமல் புறமுதுகு காட்டிவிட்டு தாவேகாவுக்கு ஓடிவிட்டார்கள். இதனால தான் திமுக கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறது. 20 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்துவிட்டு போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாகவே தனது அதிருப்தியை காட்டியிருக்காப்புல. இதையடுத்து காங்கிரஸ் திமுக இடையே கடும் மோதல் போக்கு எரிமலை போல் வெடித்து கொண்டிருக்கிறது. இந்த மோதல் காரணமாக டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக தரப்பில் யாரும் பங்கேற்கலை. மட்டுமல்லாது காங்கிரஸ் மீது இடதுசாரிகள் மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்கள் சொன்ன விமர்சனங்களை பேனர்களாக அச்சடித்து அதை டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும் பகுதியில் வைத்து தனது எதிர்ப்பை திமுக வெளிப்படுத்தியிருக்கு. இப்படி இருக்கையில் நேற்று நடந்த செல்வ பெருந்தகை மகள் திருமண விழாவில் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருந்தார்.
இது காங்கிரஸ் உடனான மோதல் போக்கை சமாதானம் செய்த போல் தெரிந்தது. அதே போல் இன்று ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஸ்டாலினும் தெரிவிச்சிருக்காப்புல. இதற்கு ரிப்ளை கொடுத்த ராகுல் காந்தி இணைந்து போராட அழைப்பும் விடுத்திருக்காப்புல. நாடாளுமன்றத்தில் திமுக 5வது பெரிய கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியை விட்டுவிட்டால் இந்தியா கூட்டணி பலவீனமடையும் மட்டுமல்லாது திமுக விஷயத்தில் காங்கிரஸ் நடந்து கொண்ட முறை சரியில்லை என்று கேரள இடதுசாரி தலைவர்கள் கூட ராகுல் காந்தியை டெல்லி கூட்டத்தில் வைத்து விமர்சித்திருந்தாங்க. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் திமுகவை மீண்டும் ராகுல் காந்தி அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா? தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த காங்கிரஸை திமுகவோடு இணைத்து கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போட்டி போடும் உலகத்தில் காங்கிரஸை போல பதவி பேராசை கொண்ட சில மனிதர்களும் இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த பேராசையின் விளைவு என்ன என்பதை பலமுறை அறிந்த ராகுல் காந்தி மீண்டும் திமுக அழைப்பு விடைத்திருப்பது சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த திடுக்கிடும் தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.